Hi, hello friends. Welcome to our channel Learn Easy Cooking. இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதுவும் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபி. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. குழந்தைங்கன்னு இல்ல, பெரியவங்க எல்லாருமே கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி என்ன ஸ்வீட் ரெசிபின்னு கேக்குறீங்களா? அது ஸ்வீட் ரெசிபி மட்டும் இல்லைங்க, ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். அப்படி என்ன அப்படின்னா ஸ்வீட் குழிப்பணியாரம் தாங்க. அது இது செய்யறது வந்து ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாங்க. ஆனா நம்ம எப்படி இட்லி தோசைக்கு மாவாட்டுறோமோ அதே மாதிரி ஆட்டி அதை வந்து கொஞ்ச நேரம் புளிக்க வைக்கணும். அதோட மெத்தட், அது என்ன எவ்வளவு அளவுல நம்ம பண்ணணும், என்ன ஏதுங்கிறத நான் டீட்டெயிலா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பா இது புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க ஸ்வீட் குழிப்பணியாரம் செய்யறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்வீட் குழிப்பணியாரம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 2 ஆளாக்கு பச்சரிசி, 2 ஆளாக்கு புழுங்கல் அரிசி ரெண்டையும் ஒன்னா போட்டு தண்ணி ஊற்றி ஊற வைங்க. அதே மாதிரி 50 கிராம் உளுந்தம்பருப்பும் 50 கிராம் வெந்தயமும் போட்டு அதை தனியாக இன்னொரு பாத்திரத்துல போட்டு அதையும் ஊற வைங்க. இது எல்லாமே வந்து மினிமம் ஒரு 2 to 3 hours ஊறணுங்க. அது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அதை வந்து நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து உங்க வீட்டில் வந்து மிக்ஸி இருந்தால் மிக்ஸி, இல்லைன்னா கிரைண்டர்னா நம்ம கொஞ்சமாக உளுந்து போகிறனால சரியாக அரைப்படாதுங்க. அதனால் முடிஞ்சால் மிக்சியில் போடுங்க. இல்லைன்னா நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஆட்டுக்கல்ல தான் ஆட்டியிருக்கோம். அது மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஆட்டி எடுத்துக்கோங்க. தனித்தனியாக ஆட்டுங்க. ஃபஸ்ட்டு அரிசியை மட்டும் ஆட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உளுந்தம்பருப்பையும் வெந்தயத்தையும் ஒன்றா ஆட்டுங்க. ஆட்டி 2 மாவையும் நல்லா ஒன்றா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கூட வந்து அரை உப்பு தாங்க போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவு வந்து மினிமம் ஒரு 8 hours அப்படியே புளிக்கி விடணுங்க. மினிமம் ஒரு 8 hours அதை அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க. இப்போ நீங்க வந்து இதே மாவு வந்து ஸ்வீட் குழிப்பணியாரமும் செய்யலாம், கார குழிப்பணியாரமும் செய்யலாங்க. இப்போ ஸ்வீட் குழிப்பணியாரம் செய்ய போறீங்க அப்படின்னா மாவு கரைக்கும் போதே நல்லா கெட்டியாவே கரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வெள்ளைப்பாகு வந்து அதை சேர்ப்போம், அந்த தண்ணியும் அதில் சேரும். அதனால கெட்டியாவே கலந்து வச்சுக்கோங்க. இது எது கார குழிப்பணியாரம் அப்படின்னா நம்ம அந்நேரம் லைட்டா தண்ணி கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்குங்க மாவு. அதுல வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சமா ஆப்ப சோடா கலக்கணும். ஆப்ப சோடா கலந்தா அப்படின்னா தான் அந்த குழிப்பணியாரம் வந்து நல்லா புஷ்ஷுன்னு வருங்க. அதுக்காக தான் நம்ம வந்து ஆப்ப சோடா சேர்க்கிறது. இப்போ ஸ்வீட் குழிப்பணியாரம் தான் நம்ம செய்ய போறோம். அதுக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரையை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பாகு மாதிரி அந்த நாட்டு சர்க்கரை வந்து கரையிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி தாங்க ரொம்ப நல்லது. அதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பட்டியே வெல்லமும் அதெல்லாம் யூஸ் பண்ணதா இருந்தால் தட்டி போட்டு தண்ணி லைட்டாக விட்டு அதெல்லாம் கரைஞ்சி அது பாகா வரும். அந்த பாகை வந்து வடிகட்டி இந்த மாதிரி வடிகட்டி அந்த மாவில் வந்து அப்படி சேர்த்துருங்க. வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே துருவி வச்சிருக்க தேங்காயும் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து நீங்க விருப்பப்பட்டா முந்திரிப்பருப்பு, அப்புறம் ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி இதெல்லாம் வந்து அந்த ஃப்ளேவருக்காக நீங்க விருப்பப்பட்டா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வெள்ளைப்பாகு, ஆப்ப சோடா, துருவிய தேங்காய் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மாவோட நல்லா சேரும்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அதை அப்படியே 20 minutes ரெஸ்ட்ல விட்டுருங்க. அப்பதான் அந்த ஆப்ப சோடாலாம் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு குழிப்பணியாரம் வந்து புஷ்ஷுன்னு கிடைக்குங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி குழிப்பணியாரம் கல்லை வந்து அடுப்புல வச்சு நல்லா அந்த கல் கொஞ்சம் நல்லா சூடேறணுங்க. சூடேறினதுக்கு அப்புறமா எல்லா குழியிலையும் நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றின உடனே நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த குழிப்பணியாரம் கல் அப்படியே ஊற்றி நல்லா ஒன் சைடு நல்லா வேக விட்டுருங்க.
நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அப்படி போட்டு மறுபடியும் நல்லா 2 பக்கமும் வேக விடுங்க. 2 பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா ஸ்வீட் குழிப்பணியாரம் தயார். இதுதாங்க கார குழிப்பணியாரம் செய்வாங்க. அது நான் எப்படி பண்றது அப்படிங்கறத இதே மாவு தான், அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் இன்னொரு வீடியோவா உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணி போடுறேன். இப்போ இந்த ஸ்வீட் குழிப்பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ட்ரை பண்ணி பாப்பீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? குழிப்பணியாரம் ஈஸியாவே செஞ்சிடலாங்க. நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுல நான் காட்டின இந்த ப்ரொசீஜர் மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து சும்மா அசத்துங்க, ஓகேயா? அதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய ஸ்வீட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கீங்க. அதோட லிங்க் எல்லாம் மேலே இன்ஃபர்மேஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ நீங்க இது வரைக்கும் லேர்ன் ஈஸி குக்கிங் அப்படிங்கிற சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.